காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு லிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜலுடன் கேட்கலாம். கோவிந்தராஜலு, திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தற்போது சிவராத்திரி எவ்வாறு அங்கு கொண்டாடப்பட்டு வருது? ஆலயத்தினுடைய பக்தர்களுடைய வருகை எல்லாம் எப்படி இருக்கிறது? சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? என்ன விவரம்? திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இன்று காலை முதலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் உற்சவருக்கும் மூலவருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்று இரவு சரியாக 11 மணியிலிருந்து லிங்கோத்பவர் என்று அழைக்கப்படும் அடிமுடி காணா அண்ணாமலையாக நிற்கும் லிங்கோத்பவர் என்பவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். இன்று இவருக்கு தாழம்பூவால் அபிஷேகம் நடைபெறும். இந்த வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். அடிமுடி காண அண்ணாமலையாக நின்று காட்சி தந்த நாளாக இன்று உள்ளதால் இன்று சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இதற்காக வெளியூரில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று திருவண்ணாமலைக்கு குவிந்துள்ளனர். இவர்கள் அண்ணாமலையரை தரிசித்துவிட்டு பின்னர் 14 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள கிரிவல மலையை கிரிவலம் வந்து கொண்டுள்ளனர். இதற்காக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கோவிந்தராஜன், இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க இந்த லிங்கோத்பவருக்கு தாழம்பூவால் பூஜை செய்யப்படுவது சிறப்பு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ அடுத்தடுத்த இப்போ எத்தனை கால பூஜைகள் நிறைவு பெற்றிருக்கிறது? அடுத்ததாக என்ன பூஜை நடைபெற இருக்கிறது? திருவண்ணாமலையில் 6 கால பூஜை நடைபெறுவது வழக்கம். இன்று காலை 5 மணிக்கு முதல் கால பூஜையும், அடுத்தது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு பூஜை நடைபெறும். இப்போது நடைபெற்ற 11 மணிக்கு நடைபெற்ற பூஜை தான் அர்த்தசாமி பூஜை என்று கடைசி பூஜையாகும். இதற்கப்புறம் நாளை காலையில் தான் அடுத்த பூஜை நடைபெறுவது வழக்கம். இதை காண்பதற்காகவே மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இவர்கள் இன்று இந்த பூஜை முடித்தவுடன் இன்று சிவராத்திரிக்கு கண்விழித்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே அனைவரும் கோவிலினுள் கண்விழித்து உட்கார்ந்து கொண்டுள்ளனர். இதை நீங்கள் பார்த்துக் கொண்டுள்ளீர்கள். இவர்கள் எல்லாம் இன்று இரவு முழுவதும் கண்விழித்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து செல்வதற்காகவே காத்திருக்கின்றனர். கோவிந்தராஜன், இப்ப பொதுவா மகா கார்த்திகை தீபத்தின் போதும் சரி, அதே போன்று பௌர்ணமி தினத்துல கிரிவலம் மேற்கொள்வாங்க. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில இப்போ இன்னைக்கும் கிரிவலம் செல்வாங்களா பக்தர்கள்? அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கோவிந்தராஜு, பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வார்கள் ஏராளமானோர் திருவண்ணாமலைக்கு இன்னைக்கும் அது மாதிரி கிரிவல பாதையில ஏராளமான மக்கள் கிரிவலம் சென்று இருக்காங்களா? மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் ஏராளமான பொதுமக்கள் கூடி அங்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய லிங்கோத்பவருக்கு சிறப்பு வாய்ந்த தாழம்பூவால் பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கும் கூட 6 கால பூஜைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக திருவண்ணாமலையை பொறுத்தவரை பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் ஏராளமானோர் செல்வார்கள். அது மிகவும் புகழ்பெற்றது. அந்த வகையில் தற்போதும் கூட ஏராளமான இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களிலும் இருந்தும் கூட அங்கு ஏராளமான பக்தர்கள் குழுமி அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக அங்கு காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் என இரவு முழுவதும் கண்விழித்து இறைவனை தரிசனம் செய்யும் போது அவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது புராணத்தில் இருக்கிறது. அந்த வகையில் ஏராளமானவர்கள் அங்கு கூடி அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பக்தர்களின் வசதிக்காக அங்கு பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.